ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணிட்டோம். இன்னும் இந்திய அணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே திரும்பி வரல. பிசிசிஐ வர நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே கொஞ்சம் புயல் காற்றா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னும் இந்தியாவுக்கே திரும்பினாங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான வரவேற்பு பிசிசிஐ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கதா தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி உலகக்கோப்பை வென்றது நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது, பாகிஸ்தான் வீரர்களுக்கு ரொம்ப வயிறெஞ்சின்னு இருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி உண்மையாக நல்ல வீரருங்க. அவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரரையும் டீமையும் ரொம்ப கை ஊற்றி பேசியிருக்காரு. அது என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அஃப்ரிடி அவர் உண்மையாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க. பாகிஸ்தான் அன்றைக்கி இருந்தார். அவர் என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்கு தகுதியானவரே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கேப்டன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்து தான் கற்றுக்கணும். அவரோட இந்த 50 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அவரோட கேப்டன்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணுறாரு. இந்திய அணியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டன் சொல்லலாம் ரோஹித் சர்மா. கண்டிப்பாக அவருக்கு இந்த உலகக்கோப்பை அடிக்க தகுதியானவர் தான். பாபர் அசாம் இன்னும் நிறைய கற்றுக்கணும். அவர் நிறைய கிரிக்கெட் இன்னும் விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவர் கோலி கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. கோலி வேறு, பாபர் அசாம் வேறு. கோலியோட ஈக்குவலுக்கு இன்னும் பாபர் அசாம் கொஞ்சம் கூட போகல. கண்டிப்பாக மேலும் அவர் வளர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கோலி கூட அவர் கம்பேர் பண்ணாதீங்க. பாபர் அசாம் நம்ம ரோஹித் சர்மா பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒற்றுமையாக இருந்து இந்த உலகக்கோப்பை வென்றிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட அந்த ஒற்றுமை கிடையாது. அவங்க தோல்விக்கு இந்த ஐசிசி சூப்பர் 8 கூட சுற்றுக்கு தகுதியாக ஆவாததுக்கு காரணம் அவங்களோட ஒற்றுமை இல்லை. அதிலே 3-4 அணியாக பிரிஞ்சிருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த T20 வேர்ல்டு கப்லேருந்து வெளியே போயிட்டாங்க. முதல்ல அவங்க ஒற்றுமையாகணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வெற்றியே தேர முடியும். இப்படியே போனால் கண்டிப்பாக பாகிஸ்தானோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். அடுத்து வர டீம் நல்லா விளையாடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் டீமே இல்லாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் நம்ம அஃப்ரிடி. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தாங்க பாகிஸ்தான் அணி இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா சூப்பர் 8 கூட செலக்ட் ஆகலை. மற்ற அணி சின்ன டீம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் யூஎஸ்ஏலாம் சூப்பராக விளையாடுறாங்க. வர கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்க டீம் நல்லா வளரும். பட் பாகிஸ்தான் அணி ரொம்ப இருக்க லோவாகிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 50 வேர்ல்டு கப் கூட லீக் ஸ்டேஜில் வெளியே போயிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 கூட செலக்ட் ஆகலை. அந்தளவுக்கு மோசமான ஒரு அணியாக இருக்காங்க. இந்திய அணியை பாராட்டி பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி இருக்குது ஷாயிஷா அஃப்ரிடி. ஏன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அவருக்கு தெரியும் இந்திய அணி எப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ராகுல் டிராவிட் கோச்சில் வின் பண்ணியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி இருக்குதாக கூட சொல்லியிருக்காரு. அதனால் இந்திய அணி உலகக்கோப்பை வென்றிருக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு மகிழ்ச்சி. ஐ திங்க் இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு இந்திய அணி வீரர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தால் அவங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.